அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் பொளிச்ச மீன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் காணாங்கெளுத்தி இருக்குல்ல, அந்த காணாங்கெளுத்தி மீன் வாங்கியிருக்கேன். அந்த காணாங்கெளுத்தி மீனை வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீன் வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்கிட்ட பூண்டு, 3/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான முக்கியமான மசாலா. அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக மீன் குழம்பு வச்சுட்டு இதை சைடிஷாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மீனை வந்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இப்படி முழு மீனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது கட் பண்ணாமல் முழு மீனாகவே வச்சுக்கோங்க. அதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த வறுக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதில் மஞ்சள் பொடி, அடுத்தது மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. அப்புறம் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனுக்கிட்ட இது இருக்கு இல்லையா, எலுமிச்சைப்பழத்தை ஜூஸ் புழிஞ்சு அதையும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. அது நல்லா ஊறட்டும். அதில் உள்ள உப்பெல்லாம் அது உறிஞ்சதுக்கப்புறம் அதை பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். அந்த ஸ்டைலில் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நான் வாழை இலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுப்பில் வந்து வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் இப்படி வச்சு சூடு பண்ணுங்கள். ஏன்னா பொளிச்ச மீன் செய்யும்போது அந்த வாழை இலைக்குள்ளே வச்சு அப்படியே மடித்து கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இதை இப்படி ஹீட் பண்ணிங்கன்னா அந்த இலை வந்து கிழியாமல் நல்லாயிருக்கும். ஃப்ளெக்சிபிளாக நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு வரும். அதனால் முதல்ல அதை சூடு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடுப்பில் வந்து வாணல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 குழிக்கரண்டிக்கிட்ட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 4 பீஸ் தக்காளி, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். இதுக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது ஃபுல்லாகவே செய்கிறது முறை ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தான் நான் செஞ்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும். இது வந்து சங்கரா மீனில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இந்த காணாங்கெளுத்தி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள் அதிகம் இருக்காது. பொளிச்ச மீன் செய்யும்போது அதிக முள் உள்ள மீனில் செய்ய வேண்டாம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி நாட்டு மீனுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேப்பி மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன்லையும் செய்யுங்க. அதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பொளிச்ச மீன் செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவையும் சேர்த்து கிண்டிக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதில் நான் வறுத்த உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் அந்த கலர் அப்படி தெரியும். உப்பை சுத்தி பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால. இதுக்கு அந்த தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. அது நல்லா கொதித்து சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க.
நான் வச்சுருக்க கடாய் ரொம்ப அடி கனமானது, தண்ணியை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இதுலேயே கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா விட்டுடுங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மீனில் வச்சு கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுங்கிறது, அந்த அந்த அளவு வர அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு மசாலா. அதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒட்டாதது மாதிரி ஒரு மாதிரி திரண்டு வருதா? இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 குழிக்கரண்டிக்கிட்ட தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கணும். மீனை 2 மீனையும் 2 மீன் தான் அதில் போட முடிஞ்சிச்சு, பெருசாக இருந்துச்சு இல்லையா, அதனால் 2 மீனையும் போட்டு ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா இந்த மீன் உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிச்சின்னா அது முழுசாக கிடைக்காதுல நமக்கு. முழுசாக இருந்தால் தான் பொளிச்ச மீன் நல்லாயிருக்கும். அதனால் மெதுவாக பொறுமையாக திருப்பி போடுங்க. இந்த மீன் ரெடியாகி எடுத்து வச்சாச்சு. இப்போது அதில் எப்படி மசாலா வச்சு கட்டுறோங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கையாலே செய்கிறேன், ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நான் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை கட்ட முடியும். ஃபஸ்ட்டு இந்த சைடில் வைக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் அந்த மீனை வந்து இந்த அளவை விட பெருசாக இருக்கும் போல இருக்குது. அதனால் இந்த சைடு திருப்பி வச்சுக்கலாம். ஏன்னா 4 பக்கமும் சேர்த்து மடித்து கட்டணும். அந்த பக்கமாக வச்சோம்னா என்ன ஆகும்னா அது ஃபுல்லாக வெளியில் வந்துடும் மீன். அதனால் இந்த மசாலா ஃபுல்லாக வந்து மீன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. மேலேயும் கீழேயும் எல்லா இடத்துலையும் இந்த மீன் மேலே இந்த மசாலாவை ஃபுல்லாக வச்சிடலாம். அந்த இருக்கிற மசாலாவை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தம் 4 மீன் வச்சுருக்கோம். அதில் 4 மீனுக்கும் ஈவனாக வச்சு கட்டுற அளவுக்கு அது இருக்கணும் இல்லையா. அதனால் இது ரொம்ப மசாலா வச்சாலும் நல்லா இருக்காது. அதனால் அதுக்கு போதுமான அளவு ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போது கரெக்டான அளவாக இருக்குது. அந்த மீனை ஃபுல்லாகவே மறைச்சாச்சு மசாலா வச்சு. வால் பகுதியும் தலைப்பகுதியை மட்டும் விட்டாச்சு, ஏன்னா அந்த பக்கத்தை சாப்பிட போகிறதில்ல. அதனால் மற்ற பகுதியிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி மடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம இலையை ஏற்கனவே வாட்டி வச்சுருக்கிறதுனால எவ்வளோ ஈஸியாக மடிக்க முடியுதுன்னு. அதே மாதிரி இது கட்டுறதுக்கு நான் வேறு எந்த நூலெல்லாம் எடுத்துக்கலை. இந்த வாழை இலை இருக்கு இல்லையா, அந்த வாழை இலையில் காம்பு பகுதி இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய காம்புகளை வந்து அப்படியே மெதுவாக பிரித்து எடுத்துருக்கேன். பிரித்து எடுத்துகிட்டு அதை வச்சு தான் இதில் நான் கட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மற்ற கலர் நூல்லாம் யூஸ் பண்ணோம்னா அதுலேருந்து ஏதாவது கலர்ஸு கெமிக்கல்ஸ்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணி தானே அது கலர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதோட நாரை வச்சு அதை கட்டுறது நல்லது. இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு நார், இந்த பக்கம் ஒரு நாரை வச்சு கட்டிட்டோம்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட்டி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வறுத்து வச்ச எல்லா மீனையும் கட்டி ரெடி பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க இன்னும் 2 மீனையும் வறுத்து எடுத்துக்கிறேன். மீனை பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலையே கட்டி வச்சுருக்கோம் இல்லையா வாழை இலையில் வச்சு, அந்த மீனையும் அதில் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஒரு பக்கம் நல்லா ஸ்மெல் ஒரு மாதிரி வதங்குற ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வேக விட்டுறலாம்.
பேலன்ஸ் இருக்க இன்னும் 2 மீனையும் அது மாதிரி கட்டி ரெடியாக வச்சு அதையும் வேக வச்சிட்டேன். இதை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது நாரை வச்சு கட்டுறதுனால இப்படி கையை வச்சு இழுத்தோம்னாலே அந்த நார் வந்து கட்டாயிடும். ரெடி. நல்லா சூடாக இருக்குது. ஆவி போகுது பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.